வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் ராகி சேமியாவை வச்சு பண்ணக்கூடிய சுலபமான பிரேக்ஃபாஸ்ட் செய்முறைகள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ராகி சேமியாவை வச்சு பாயசம் பண்ணுறது எப்படின்னு நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இட்லி தோசை பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வறுத்த ராகி சேமியா. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு ராகி சேமியா எடுத்து அதை கொஞ்சமாக நொறுக்கி வச்சுக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை நறுக்கி துருவி தயார் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அப்படியே பெருங்காயத்தை நம்ம வறுத்து விட்டுறலாம். அடுத்ததாக இப்போ மாவு தயார் பண்ண போகிறோம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஏற்கனவே ஆட்டி புளிக்க வச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட சேமியாவை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தாளித்து வச்ச பொருட்களையும் இந்த மாவில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நறுக்குன பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவின இஞ்சி இதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். மாவோட சேமியா சேர்த்து கலந்த பிறகு இந்த கலவை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நாம் தேவையான பதத்துக்கு கலந்துக்கலாம். கலந்த பிறகு மாவில் சேமியா ஊறுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு முன்னை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் ஸ்டீமரில் ஏற்கனவே தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாவை ஊற்றி நம்ம வேக விட போகிறோம். ஸ்டீமரை மூடி 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா இட்லி நல்லாவே வெந்துடும். ஒரு கத்தியோ இல்லை குச்சியோ வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ராகி சேமியா இட்லி தயாராகிருச்சு. இப்போ அடுத்ததாக தோசை பண்ணுறதுக்கு நாம் இதே இட்லி மாவில் கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தேன். ரொம்ப கெட்டியாக இருந்தால் தோசையை பரவலாக விரித்து விட முடியாது. இப்போ தோசையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா மொறுமொறுன்னு தோசை தயாராகிடும். இந்த தோசை ரொம்ப மொறுமொறுப்பாக இருந்துச்சு. இட்லியை விட தோசை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வித்தியாசமான இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.